Hi guys, welcome to Train Sim World. ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி ஒரு Train Sim World அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேமு. இது வரைக்கும் வந்து நம்ம சேனலில் பண்ணாத ஒரு கேம். நம்ம சேனலில் வந்து டீசல் லோக்கோமோட்டிவ்ஸ் ஓட்டிருக்கோம், இஎம்யூஸ் ஓட்டிருக்கோம், எலக்ட்ரிக் லோக்கோமோட்டிவ்ஸ் ஓட்டிருக்கோம், ஹை ஸ்பீட் ட்ரெயின் ஓட்டிருக்கோம். ஆனால் இந்த ஸ்டீம் லோக்கோமோட்டிவை நம்ம ஓட்டினதே இல்லை. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம இங்கிலாண்டில் இருக்கிற ஒரு ஸ்டேஷனில் இருக்கோம். இந்த ஸ்டீம் லோக்கோமோட்டிவ் நம்ம ஓட்ட போகிறோம். இருங்க, ஸ்டீம் லோக்கோமோட்டிவ் ஃப்ரெண்ட்டை காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த ஐகானிக் ஸ்டீம் லோக்கோமோட்டிவ். இன்றைக்கி இந்த ஸ்டீம் லோக்கோமோட்டிவை தான் நம்ம வந்து ஓட்ட போகிறோம். அண்ட் இந்த ஸ்டீம் லோக்கோமோட்டிவ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த கோச்சஸ் காமிச்சிடுறேன். பழைய காலத்து கோச்சு இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட் கிளாஸு. ஸோ இவ்வளோ தான் இருக்குது. மேலே லக்கேஜ் வைக்கிறதுக்கு நீங்கள் இது அண்ட் வந்து இப்படி வந்தால் இது ஓப்பன் பண்ணால் நம்ம அடுத்த கம்பார்ட்மெண்ட் போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பிரேக்கு, கார்டுடைய இடம். இங்கே நம்ம லக்கேஜஸ்லாம் வைக்கிறதுக்கு இருக்குது. அண்ட் அப்படியே இப்படி வந்தால் அண்ட் சேம் அதே மாதிரியே ஒரு கோச்சஸ்ஸு இதுங்க கேஸ். நம்ம அப்படியே கடைசி கோச் போய் பார்க்கலாம். ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இன்றைக்கி கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து லக்கேஜஸ்லாம் வைக்கிறதுக்கு அண்ட் ஐ திங்க் இதுக்குள்ளே கார்டு இருக்க கார்டோடைய இது அண்ட் ஃபுல்லாகவே லக்கேஜஸ் வைக்கிற கோச்சஸ்ஸு. ஸோ கைஸ், நம்ம வெயிட் பண்ணாமல் இந்த ஒரு எக்ஸைட்டிங் கேமை நம்ம விளையாடுவோம். அண்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேமாக வந்து கன்ஃபார்மாக இருக்கும். நம்ம க்ரீன் சிக்னல் கிடச்சிச்சு. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸ்டீம் லோக்கோமோட்டிவை நான் இது வரைக்கும் அப்படியே எடுத்துகிட்டு வந்து கேம் லைவ் பண்ணிட்டேன். எப்படி ஓட்டுறது அப்படின்னு கூட எனக்கு தெரில. ஸோ டோரை க்ளோஸ் பண்ணுவோம். இதுதான் அந்த பார்த்திங்கன்னா கோல் ஏற்றிட்டு போகிற டோரு. இது தாண்டி எனக்கு எதுவும் தெரியாது. ஸோ இதுதான் டிரைவர் சீட்டு. உட்காந்தாச்சு. நம்ம வந்து டோரை வந்து லாக் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் நம்ம பார்த்து ஓட்டணும். ஸோ இதுதான் ரிவர்ஸரை வந்து ஃபார்வர்டில் 100% நம்ம போடணும். ஓகே, 75% ஃபார்வர்டில் போட்டாச்சு. நம்ம ட்ரெயின் எடுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆஸ்கலேட்டர். ஐ திங்க் ட்ரெயின் ஏன் இதுக்கு ட்ரெயின் ஏன் ஓடலைன்னு தெரில எனக்கு. பிரேக்ஸ் கம்மி பண்ணணும் போல இருக்குது. இருங்க கைஸ். எஸ், பிரேக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன். ஸோ ரிலீஸ் பண்ணியாச்சு பிரேக்ஸை. ஸோ ட்ரெயின் வந்து இப்போ தான் ப்ரெஷரே ஏறுது. லெட்ஸ் see. ஸோ பிரேக்கோடைய அப்ளிகேஷன் இப்போ தான் கம்மியாகுது, நீங்கள் பார்க்கலாம். அண்ட் கைஸ், அதோட நம்ம கிளம்பியாச்சு. அந்த சவுண்டை பாருங்கள் கைஸ். ஆக்சுவலி வீல் ஸ்லிப் ஆகுது. ஸோ நான் கம்மி பண்ணிடுறேன். வீல் ஸ்லிப் ஆகுது. நம்மளுடைய ஸ்டீம் லோக்கோமோட்டிவ் கிளம்பிருச்சு. இது ஆரந்தாங்க பெஸ்ட்டு இருக்கிறதுலே. ஸோ இந்த இதில் இந்த ஐகானிக்கான இந்த ஜேர்னியில் ட்ரெயின்குள்ளே கொஞ்சம் பேர் தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எம்டியாக தான் இருக்குது. பரவாயில்ல. இந்த டோர்லாம் இன்னும் க்ளோஸே ஆகலை கைஸ். இங்கே க்ளோஸ் பண்ண கூட தான் பார்க்குறேன். ஸோ நம்ம ட்ரெயின்குள்ளே வந்துட்டுருக்கோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஐகானிக் ட்ரெயின். நம்ம வந்து ஒரு குயிக்கான ஒரு ரைடு தான் போகிறோம். ஒரு ஐகானிக் ஜேர்னி இது வேறு. எப்பயுமே அந்த ஸ்டீம் இன்ஜின் வந்து ஓட்டும் போது ஒரு தனி ஃபீல். அண்ட் சேம் அதே தான். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுவோம். நீங்கள் பார்க்கலாம், நான் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுவோம், புகையும் இன்க்ரீஸ் ஆகுது.
நான் ஸ்டீம் இன்ஜின் பெருசாக ஓட்டினது இல்லை, அதனால தான் கண்ட்ரோலர் வச்சு மட்டும் தான் ஓட்டிகிட்ருக்கேன். மேனுவலாக எதையுமே நான் பண்ணல. உள்ள கொஞ்சம் நம்ம அதிகமாக நம்ம இது பண்ணால் ட்ராட்டல் இதாகிடும். இங்கே உள்ள ஒரு இது வருது, இதை நம்ம ஓப்பன் பண்ணுவோம் அந்த ஃபயர் பாக்ஸை. ஆஹா, இந்த நெருப்போட வெளிச்சமே பாருங்கள் கைஸ், ஒன்றுமே தெரியல. இருங்க லைட் இருக்கா பார்க்குறேன். இதே கேப் லைட்லாம் அதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். திங்க் ஹெட்லைட்டு ஐ திங்க் ஸ்டீம் இன்ஜின் லைட் இருக்கா அதுவே எனக்கு தெரில. ஸோ ஒரு வாட்டி ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது. ஸோ அதுதான் ஒரே வெளிச்சம். நல்லா ஸ்பீடு, கொஞ்சம் பொறுமையாக தான் போகுது, ஆனாலும் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகுது. ஓகே, இப்போ நம்ம போட்டாச்சு. ஐ திங்க் இது எப்படி நான் பிரேக் பிடிச்சி நிறுத்துறதுலாம் இன்னும் தெரில, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். காம்பினேஷன் பிரேக்கிங் அப்ளை பண்ணுறேன். ஸோ நம்ம ஸ்பீடை கம்மி பண்ணுவோம். ஒரு ஐகானிக் ஜர்னி. ஐ திங்க் லைட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த ட்ரெயினில். அஃப்கோர்ஸ் இல்லை தான், லைட்ஸுக்கெல்லாம் இடம்லாம் இல்லை. ஸோ ட்ரெயின் வந்து ஸ்லோ ஆகிடுச்சு. காம்பினேஷன் பிரேக்கை நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். ஸோ நல்லா தான் பிரேக் பிடிக்குது. ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் ஸ்டாப் சாத்தம். ஸோ அங்கே வந்துட்டோம். வேறு லெவலான ஒரு வியூ நீங்கள் பார்க்கலாம். இருங்க தூரத்தில் போயிட்டு ஒரு வியூ பண்ணுவோம். ஒரு ஐகானிக் இந்த பிரிட்ஜை. ஸ்டீம் இன்ஜினாலே ஒரு தனி இது. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஸ்டீம் இன்ஜின் பிடிக்குமா அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாப் இறங்கும்போது 2 டோரை க்ளோஸ் பண்ணோம் கைஸ். ரொம்ப நேரம் ஓப்பனில் இருக்குது. ஐ திங்க் இங்கே லைட்ஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் லைட்ஸு. இது ரூஃப் வெண்ட்டா? இதை ஓப்பன் பண்ணலாமா? ஆனால் அது பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் கோல் ஏற்றிட்டு போகிறது இதுவும் பெருசாக ஐ திங்க் வெளில நம்ம திரும்பி பார்க்கலாம் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. இது வந்து இதுக்கான டோரு. கோர்ஸ் தெரியல என்ன பண்ணுறதுன்ட்டு. ட்ரெயினை ஸ்லோ பண்ணுவோம். ஸோ சாத்தம் ஸ்டேஷனுக்கு நம்ம வந்துட்டோம். இது ஒரு ஹிஸ்டாரிக்கான ஒரு ரைடு. இந்த டோர் ஓப்பன் பண்ண முடியுமா? ஐ திங்க் இது ஏதோ ஸ்பீட் ரெகுலேட்டர்னு நினைக்கிறேன். அந்த பக்கமும் உட்காந்து ஓட்ட முடியும்னு நினைக்கிறேன். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, ட்ரெயின் நம்ம இப்போ நிறுத்தலாம். நல்ல பிரேக் பிடிக்குது கேஸ். இதுங்க அந்த பக்கம் போக முடியுமான்னு தெரியல. இது ஃபயர்மேனுடைய ஸ்டேனா? ஐ திங்க் இங்கே வாட்டர் இருக்கா? ஓகே, நான் அதுவும் மாற்ற விரும்பலை.
நான் பாட்டுக்குன்னா எனக்கு ஆல்ரெடி இது யூஸ் பண்ணது. ஐயோ இதில் இறங்கிட்டேன் கைஸ் நான். ஓ மை காட், இருங்க நான் அந்த பக்கம் இறங்குறேன். ஒரு வேறு லெவலான ஒரு ட்ரெயின் ஜேர்னி. எனக்கு இந்த ஸ்டீம்னு சொன்னோன்னே, நான் ஆக்சுவலி இந்த கேம் ரொம்ப நாளாக விளையாடிட்டு இருக்கேன். ஆனால் இல்லை ஸ்டீம் தான் சொல்லி தான் நான் வாங்கினேன். ஆனால் ஒரு நாள் கூட இந்த ஸ்டீம் லோக்கோமோட்டிவ் வந்து ஓட்டணும்னு எனக்கு தோணவே இல்லை. அது இன்னி தான் எனக்கு தோணுச்சு. சரி எடுத்துகிட்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு நினச்சேன். வேறு லெவலான ஒரு ஃபீல் இந்த ஸ்டீம் லோக்கோமோட்டிவ் ஓட்டும் போது. இறங்கியே டோர் மூடுறேன். இப்போ அந்த பக்கம் டோர் திறந்துருக்குமோ? ஓகே கைஸ், நம்ம வந்து டோர் லாக் பண்ண சொல்கிறாங்க. நம்ம லாக் பண்ணிட்டு அடுத்தடுப்போம். நெக்ஸ்ட்டு ஜர்னி நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போது இந்த லோக்கோமோட்டிவால் எவ்வளோ ஸ்பீடு போக முடியும் அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எஸ், இதனால் எவ்வளோ ஸ்பீடு போக முடியும் அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறேன். இது மேலே ஏதாவது ஏற முடியுமா? ஆமாம் கைஸ், ஏற முடியும் போல இருக்கு. ஓ செம்ம டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், நம்ம இப்போ இந்த ஸ்டீம் லோக்கோமோட்டிவை என்ன பண்ணலான்னா, இதனால் எவ்வளோ ஸ்பீடு போக முடியும் அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம ட்ரெயின் எடுக்கலாம். கொஞ்சம் பிரேக் ப்ரெஷர் கம்மியாகிட்டோம். ஓகே கேஸ், நம்ம ட்ரெயினோ பாருங்கள். நான் அந்த இன்ஜினை கொடுத்தோன்னே புகை வருது. அந்த ஸ்மோக், அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வேறு லெவல் கைஸ். அம்மா கொஞ்சம் வேறு லெவலான ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸு. ஸோ வேறு லெவல் கைஸ். ஸோ டனல்குள்ளே போகிறோம் போல இருக்குது. ஒன்றுமே தெரியலையே கைஸ், எங்கே என்ன இருக்குன்னே தெரில. நான் ஆக்சுவலி இப்போ எந்த பக்கம் திரும்பி இருக்குன்னு கூட எனக்கு தெரில. ஓ ஆப்போசிட்டாக திரும்பி இருக்கணும். ஓ மை காட், ஆஹா வந்துச்சு. எந்த பக்கம் திரும்பி இருக்குன்னு கூட தெரில. ஓகே கேஸ், நம்மளோட நெக்ஸ்ட்டு ஸ்டேஷனை வந்து நம்ம நெருங்கிட்டோம். அப்பா சைட்லேருந்து இந்த ட்ரெயினை பார்க்க வேறு லெவல் கைஸ். ஓ இதுதான் ஆரன் கைஸ், பார்த்தீங்களா? இருங்க நான் போய் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலி இதுதான் விசில் போல் இருக்குது. அதோ இருக்குது கைஸ். என்ன டீட்டெயில் பாருங்க. ஓகே, நம்மளுடைய ட்ரெயினை பிரேக்கை போட ஆரம்பிப்போம். ஓ அந்த பிரேக்கை நான் அதிகமாக போட்டேங்க, அதனால ட்ரெயின் நின்றுருச்சு. நிற்க விடாமல் எடுத்துடுறேன். ஸோ அந்த பிரேக்கை நம்ம கேர்ஃபுல்லாக தான் போகணும் போல இருக்குது. லைட்டாக போட்டாலே ட்ரெயின் நின்றுடுது.
இந்த புகை ட்ரெயினுக்குள்ளே வரைக்கும் வருது கைஸ், அங்கே பாருங்களேன். ஓ மை காட். ஆக்சுவலி வேறு லெவல். நான் இவ்வளோலாம் எதிர்பார்க்கல இந்த ட்ரெயினில். ஆக்சுவலி செம்மையாக இருக்குது. என்ன தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ் அப்படி இப்படின்னு சொன்னாலும் இந்த ட்ரெயினை ஓட்டும் போது ஒரு தனி ஃபீல் தான் கைஸ். நீங்கள் என்ன சொல்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன தான் இன்றைக்கி எத்தனையோ ட்ரெயின் வந்தாலும் இந்த லைட்டிங்க்கு இந்த ஸ்டீம் லோக்கோமோட்டிவ் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. ஸோ கொஞ்சம் பிரேக் அப்ளை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பிரேக் அப்ளை பண்ணாலும் ட்ரெயின் நின்றுடுது. பின்னாடி பட்டி இன்னும் உள்ளே வரல ஸ்டேஷனுக்குள்ளே. லைட்டாக தான் பிரேக் அப்ளை பண்ணுறதுக்கே ட்ரெயின் நிற்குது. ஸோ இதுக்கு வந்து ரெகுலேட்டர்னு பேர், ஆஸ்கிலேட்டர்னு இல்லை, ரெகுலேட்டர்னு பேர். ஸோ நம்ம ஸ்லோவாக தான் வந்துட்டுருக்கோம், நமக்கு டைமிங்லாம் இல்லை. இது வந்து ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு ரைடு. ஸோ டைமிங்கு அதை இதை பற்றி நான் கவலைப்படல. ஜாலியான ஒரு ரைடு. நீங்கள் வந்து ஸ்டீம் லோக்கோமோட்டிவில் வந்து ரியல் லைஃப்பில் போயிருக்கீங்களா அப்படின்றது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து ப்ராட் கேஜில் ஒரு பெரிய ஸ்டீம் லோக்கோமோட்டிவில் போனது கிடையாது. ஆனால் நம்ம இந்த ஊட்டி அப்படிலாம் போகும்போது அங்கே வந்து மீட்டர் கேஜ் லோக்கோமோட்டிவ்ஸ் இருக்கும்ல, ஸோ நான் அதில் போயிருக்கேன். வேறு லெவலான ஒரு டீட்டெயிலிங். ஸோ அந்த ட்ரெயின் நிற்கும் போது கூட அந்த புகை வந்து கம்ப்ளீட்டாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது வந்து இந்த ட்ரெயின்குள்ளே பீப்புள் ஏறுறாங்க கைஸ். கடைசி மட்டும் அந்த கார்டு, ஐ திங்க் கார்டு இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். எஸ் இல்லை, அனௌன்ஸும் பண்ணுறாங்க. இந்த இடத்துலேருந்து லோக்கோமோட்டிவ் பார்த்தா செம்மையாக இருக்கும். இருங்க நம்ம டோரை லாக் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு ஷாட் எடுப்போம். நம்மளுடைய இதெல்லாம் ரிமூவ் பண்ணுருவோம். ஸோ ட்ரெயின் அங்கேருந்து கிளம்பி வரட்டும். ஒரு பயங்கரமான ஒரு சினிமேட்டிக் ஆங்கிள் நம்ம பார்ப்போம். பிகாஸ் இன்னும் கிளம்பல, ஏன்னா நான் அந்த பிரேக் ரிமூவ் பண்ணல கைஸ், மறந்துட்டேன். ஒரே நிமிஷம். இந்த பிரேக்கை ரிலீஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் வரேன். ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம். நான் எதுவுமே பேசல, இதோடைய சவுண்டை மட்டும் நீங்கள் கேளுங்க. வேற லெவல் கைஸ், லிட்ரலி வேற லெவல். ஒரு மாதிரி இந்த ட்ரெயின் வந்து இங்கே இந்த சின்ன ஒரு ஸ்டேஷன் தான் இது. ஆனால் இந்த லொக்கேஷனுக்குப்பா இது வேறு லெவலாக இருக்கும் கைஸ். இருக்கிறங்க வைடில் போய் பார்ப்போம். வைடில் போயிட்டு இந்த லோக்கோமோட்டிவை செம்ம பிரிட்ஜு, அந்த பிரிட்ஜில் போயிருந்தால் செம்மையாக இருக்கும். நீங்கள் பார்க்கலாம் அந்த சீயை காசு பண்ணி
ஸோ நம்ம இங்கே வந்து தண்டவாளம்லாம் மாறுறோம், அதனால் ட்ரெயினை வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம். திங்க் அங்கே ஒன்று போகுது, இங்கே ஒன்று போகுது. இந்த வீல்ஸ் பாருங்கள் கைஸ், இது ஆக்சுவலி இதில் நான் ஒரு வீடியோவே போட்டுட்ருந்தேன் ரியல் லைஃப்பில், ரியல் லைஃப்லன்ற பாருங்கள், ரியல் ட்ரெயினை பற்றி. திங்க் வேறு லெவல். இந்த ஸ்டீம் லோக்கோமோட்டிவ் பற்றி பேசும்போது லிட்ரலி வேறு லெவல். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் தான் இந்த ஸ்டீம் லோக்கோமோட்டிவ் ஓட்டுறது. இந்த விசில் தான் ஆக்சுவலி, விசில் ரியல் லைஃப்பில் எங்கே இருக்குது இதில்? ஓ அங்கே இருக்குது கைஸ், இங்கே இருக்கா? அதோ இருக்குது கைஸ். ஐ திங்க் இந்த டேர்னிங் பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வியூ. கொஞ்சம் ஓவர் ஷூட் பண்ணிட்டேன், பட் பரவாயில்ல. லைன்லாக் லெஃப்டா ரைட்டா? லெஃப்ட்டு. நான் கொஞ்சம் இறங்கிக்கிறேன். கொஞ்சம் ஓவரில் ரொம்பவே ஓவர் ஷூட் பண்ணிட்டுக்கிறேன். ஆனால் லிட்ரலி வேறு லெவலில் இருக்குது கைஸ். இந்த உள்ளே இருக்கிற இந்த கம்பார்ட்மெண்ட், இந்த ஓல்டு விண்டேஜ் டச்சு, முன்னாடி ஒரு டேபிள், இங்கே உட்காந்துக்கிட்டு இந்த ட்ரெயின் ஐ திங்க் விண்டோ தூக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இங்கே உட்காந்துக்கிட்டு இப்படி ட்ராவல் பண்ணுறது இருக்கே, வேறு லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சவுண்டு தான். ஃபயர் எரியுது கைஸ், ஏன் பார்த்தீங்களா? இது கோல் டோர். இருங்க, இந்த வாட்டி என்ன பண்ணலாம், மேனுவலாக இதை வந்து இது பண்ண ட்ரை பண்ணலாம். ஐ திங்க் இதுதான் ரெகுலேட்டர், இது கேஸ். ஓகே, இப்போ நம்ம ட்ரெயின் எடுக்கலாம். விசில் அடிப்போம். ஓகே, இப்போ நம்ம ட்ரெயின் எடுப்போம். ஐ திங்க் இந்த வியூவிலேருந்து ட்ரெயின் ஐ திங்க் தலையை வெளில விட்டு பார்த்தா செம்மையாக இருக்கும். ஐ திங்க் அது என்ன கண்ட்ரோல்னு தெரியல. ஒரே நிமிஷம் இருங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, நம்மளுடைய தலையை வந்து வெளில விட்டு பார்க்கலாம். கேமரா கண்ட்ரோல்ஸ் தான், அது என்னன்றது தெரில. ஒரே நிமிஷம் கைஸ். ஓகே, ஸ்டீமுக்குன்னு தனி கண்ட்ரோல்ஸ் போல இருக்குது. கேமரா ஓகே, 0 அமுத்தணும். ரைட், இன்டர்னல் கேமராஸு. ஆஹா, இதுதான் கைஸ், இதுதான் கேட்டேன். இந்த தலையை வெளில விட்டு பார்க்குறது இருக்கு, இதுதான் கைஸ் கேட்டேன். இப்படி தான் இந்த ட்ரெயினை ஓட்டுறவங்களாம், இந்த ஸ்டீம் இன்ஜின் ஓட்டுறவங்களாம் இப்படி தான் வருவாங்க. இருட்டாயிடுச்சு கம்ப்ளீட்டாக. லைட் எதுவுமே இல்லை போல இருக்குது. நைட்லாம் ஓட்ட மாட்டாங்க போல இருக்குது இந்த மாதிரி ஸ்டீம் இன்ஜின்ஸ்லாம். இந்த ரூட்டில் நிறையா டனல் இருக்கிறதுப்பா. இருங்க, அந்த டனலை விட்டு வெளில வர முடியுதான்னு பார்க்குறேன். ஓ, ட்ரெயின் இங்கே போகுது. இதுக்கான வாய்ப்பு இருக்கான்றது தெரில. இருங்க, நான் போக முடிஞ்சா ட்ரெயினை விட முன்னாடி போயிட்டு. ஓகே, நான் ரிவர்ஸில் போகிறேன் போல இருக்குது கைஸ். அவ்வளோ தூரம் போக முடியுமான்னு தெரில. ரொம்ப பெரிய டனலு. ஓகே, ட்ரெயின் இங்கே வருது. இந்த ஒரே ஒரு அந்த சின்ன வெளிச்சம்தான், அதுதான் தெரியுது, வேறு எதுவுமே தெரியலை.
ஸோ இது எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு செக் பண்ணுவோமா கைஸ். 100% டாட்டல் போட்டேன். லெட்ஸ் see. ஆக்சுவலி கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. க்ரீன் சிக்னல் தான் நமக்கு இருக்குது. ஐ திங்க் ஒரு 80 அந்த மாதிரி கிலோமீட்டர் ஸ்பீடு போகும்னு நான் நினைக்கிறேன். கரெக்டாக தெரியல. ஆப்வியஸ்லி நமக்கு பிரேக் செம்மையாக இருக்கிறதுனால கிட்ட போய் கூட பிரேக் பக்காவாக பிடிக்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த ஸ்டேஜ் ஒரு மாதிரி டனலுக்குள்ளேயே போயிட்டுச்சு. இல்லைங்க, டனல்லேருந்து ட்ரெயின் வெளில வர்றதுக்கு அந்த ஷார்ட்டு கட்டாக இருக்கா பார்க்குறேன். ஆக்சுவலி பெருசாக அதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். டனல் கிட்ட வர மாதிரி தான் தெரியுது. 60 கிலோமீட்டர் கைஸ். ஐ திங்க் இதுதான் என்னுடைய இல்லை ஏறுது, 60க்கு தாண்டியும் ஏறுது கைஸ். அஃப்கோர்ஸ் எந்த பக்கம் இருக்குன்னே தெரியல. ஸோ வெளில கிட்டத்தட்ட வந்துட்டோம். 65 வரைக்கும் போகுது. வாவ், பாருங்க கைஸ். இன்னொரு டனல். 70 வரைக்கும் போச்சு. செவன்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகுது கைஸ். ஆனாலும் கொஞ்சம் ஸ்லோ தான். ஏன்னா யூஸ்வலி ஸ்லோன்னு சொல்ல முடியாது. 71, 75 வரைக்கும் கூட போகணும்னு நினைக்கிறேன். பட் நமக்கு ஸ்டேஷன் வருது, கொஞ்சம் நம்ம ஸ்லோ பண்ணிடுவோம். நம்மளால் நிறுத்த முடியாது. அப்புறம் காம்பினேஷன் பிரேக்கை கொஞ்சோண்டு போட்டு விட்ருக்கேன். ஸ்பீடு கம்மியாகல, கொஞ்சம் ஹெவியாகவே போடுறேன். இந்த ஸ்ட்ரெச்சு ஃபுல்லாகவே இந்த இது இருட்டிலே போயிடுச்சு கேஸ். விசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த காலத்தில் ஸ்டீம் மிஷின் ஓட்டினவங்கலாம் ஒன்றுமே தெரியாது போல இருக்குது. ரொம்ப கம்மியாக இருக்குது விசிபிலிட்டி. எப்படி ஓட்டியிருப்பாங்கன்னு தான் தெரில. விசிபிலிட்டியே சுத்தமாக இல்லை. கம்மியாக இருக்கிறத தாண்டி சுத்தமாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ இது ஓட்டுற ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லைட்டாக பிரேக் பிடிச்சா கூட ட்ரெயின் கம்ப்ளீட்டாக நின்றுடுது.
ஆக்சுவலி முன்னாடி இந்த மாதிரி ட்ரெயின்ஸை ஓட்டுறது வந்து ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க். நான் லைட்டாக பிரேக் அப்ளை பண்ணாலும் ட்ரெயின் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் ஆல்ட்டுக்கு வர அளவுக்கு நிற்குது. அப்படி வந்து திருப்பி நான் பிரேக்கை டக்குன்னு ரிமூவ் பண்ணிட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் ஸ்பீடு வந்து அவ்வளோ குயிக்காலாம் ஏற மாட்டேங்குது, வீல் ஸ்பின் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி பழைய காலத்து ட்ரெயினில் ஓட்டுறதுல வந்து ஒரு இதுதான். என் கடைசி பெட்டி உள்ளே வந்து விட்டது. பாருங்களேன், லைட்டாக தான் பிரேக் அப்ளை பண்ணுறேன். ஐ திங்க் இன்னும் நமக்கு வந்து ஸ்கெடியூலில் வந்து இதுக்கப்புறம் டைரெக்டாக ஃபைனல் ஸ்டாப் தான். ஸோ வந்து ஒரு ரியலி ஒரு பயங்கரமான ஒரு ஜேர்னி தான். நிறைய பேர் ஏறுறாங்க இந்த ஸ்டேஷனில் இருந்தோம். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். அவங்கள மாதிரி நானும் ஏறுறேன். இருப்பா பொறுமையாக ஏறுங்க. இங்கே தான் ஏற முடியுமா கைஸ்? பார்க்குறேன். இல்லை, இங்கே எதுவும் ஏற முடியல. இல்லை, ஏதோ கண்ட்ரோல் எதுவும் வந்துச்சு இப்போ. ஓ லேம்ப்பு. ஓ இதை போடலாம் போல இருக்கு கைஸ். இது தெரியாமல் போச்சு. இது போட்டால் வெளிச்சமாக இருக்கும் போல இருக்கு. நீங்கள் அதே மாதிரி வேற எங்கன்னா போட முடியாதா பார்க்குறேன். ஓகே, இங்கேயும் போடலாம். ஓ இது தெரியாமல் போச்சே கைஸ். இருங்க, வேறு எங்கன்னா போட முடியுதா பார்ப்போம். இது தெரியாமல் இவ்வளோ நேரம் நைட்டில் லைட்டே இல்லையேன்னு நினச்சிட்டு இருந்தேன். இங்கே தான் இருக்குது லைட்டு. இங்கே ஏதாவது போட முடியுமா? இருங்க, அது மாதிரி உள்ளே ஏறி உள்ளே ஏதாவது போட முடியுமான்னு பார்க்கலாம். உள்ளே ரொம்ப இருட்டாக இருக்குது கைஸ். லாக் பண்ணிவிட்டு இருங்க, வேறு ஏதாவது இடத்துல நம்மளால் போட முடியும். ஓ விண்டோவை திறக்கலாமா? விண்டோவுக்கு திறந்தா இருக்குது. லைட் எங்கன்னா தொங்க விட முடியுமா பார்ப்போம். வேற எங்கேயும் தொங்க விட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆஹா இருக்கு கைஸ் லைட்டு. இது தெரியாமல் போச்சே. இவ்வளோ நேரம் இது தெரியாமல் போச்சே. சரி இருங்க, ட்ரெயினை கிளப்புவோம். ஓகே, குயிக்காக நம்ம அந்த ஸ்பீட் ஏற்றும் போது ட்ரெயினால் அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியல. இப்போ பாருங்கள், அந்த லைட்டெல்லாம் வச்சுட்டு இப்போ தான் அந்த ஸ்டீம் இன்ஜின் லுக்கே வருது அந்த லைட் வச்சதற்கு. திருப்பி ஒரு டனல் வந்தால் நல்லாயிருக்கும். லைட்டு ரியலாக வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா 7 கிலோமீட்டருக்கு இந்த ட்ரெயினுடைய ஃபுல் பொட்டென்ஷியலை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். 72 73 வரைக்கும் போச்சு. இப்படி மேக்ஸிமம் ஸ்பீட் என்ன அப்படின்றத இந்த 7.2 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் நம்ம இப்போ வந்து செக் பண்ணலாம். நார்மல் ட்ரெயின் நான் ஃபுல் டாட்டெல்லாம் உடனே போட்டால் வீல் ஸ்லிப் ஆகுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட முடியும். இதுங்க பார்ப்போம். சரி, அட்டென்ஷன் டு டீல். நான் இவ்வளோ நேரம் இது லைட்டிங் இருக்கிறத பார்க்கவே இல்லை கைஸ். போகப்பா, யார் என்ன தான் சொன்னாலும் ஸ்டீம் இன்ஜின் தான் கைஸ். என்ன சொல்கிறீங்க? அந்த கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்பீட் ஏறுது. குயிக்காக நம்ம நினைக்கும் போதெல்லாம் குயிக்காக ஸ்பீட் ஏறும் அப்படிலாம் இல்லை. ரொம்ப ஸ்லோவாக இதுவாக தான் ஏறுது. ஆனால் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது இருக்குது. ஆக்சுவலி நான் ட்ரெயின் சிம் வேர்ல்டு ஆரம்பித்ததுலேயே இந்த மாதிரி நான் என்ஜாய் பண்ண ஒரு
ஒரு எபிசோடே இல்லை கைஸ். இதில் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ என்ஜாய் பண்ணி விளையாடினதே இல்லை. இந்த லைட் வச்சதெல்லாம் எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு. இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் ஏற்றுறேன். அதோடைய மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோன்னு நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த லொக்கேஷனுக்கு இது வரும்போதுப்பா ஃபுல் த்ராட்டில் போட்டாச்சு. ஒரு ஹிஸ்டாரிக் ஜேர்னி 100% டாட்டல் போட்டேன். இதோடைய டாப் ஸ்பீடை நம்ம இப்போ செக் பண்ணுறோம். பா வேறு லெவல் ஃப்ரேம். தூரத்துலேருந்து இந்த ட்ரெயினை பார்க்குறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் தான். இதில் பாருங்க கைஸ், புகை, இதில் ஒரு புகை வேற லெவல். இதுக்குள்ளேருந்து பார்க்குற ஒரு ஃபீலே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல். இங்கே 70 வந்துருச்சு. எவ்வளோ தான் போது பார்ப்போம். இங்கே விசில் அடிக்கிற சிம்பிள் வேறு நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ தான் கைஸ் இந்த வீக்கு கரெக்டானதை நான் பண்ணுறேன். அந்த டபிள்யூனாலே விசில் தான் மீனிங்கு. அது கரெக்டானதை நம்ம இப்போ தான் பண்ணுறோம். இது ரோட் கிராசிங் வருது, அதனால தான் அந்த சிம்பிள் அங்கே இருக்குது. எஸ், இதுதான் அந்த ரோட் கிராசிங். 75 தாண்டுமா? 80 100 கிலோமீட்டர்ஸ் போகுமான்னு பார்க்கலாம். ஏன்னா நமக்கு 3.6 கிலோமீட்டர்ஸுக்கு 100 போகுமான்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பட் 75 போச்சுனாலே ஒரு ஃபாஸ்டஸ்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய லோக்கல் ட்ரெயின்ஸ்லாம் மேக்ஸிமம் 80 தான். 80ல் மெயின்டைன் பண்ணி போகுது. லெட்ஸ் சி. 80 போச்சுனாலே வேறு லெவல் கைஸ். அந்த காலத்தில் உருவாக்கின ஒரு ஸ்டீம் இன்ஜின் வந்து 80 கிலோமீட்டர் ஸ்பீடு. அந்த ஸ்மோக்கு ஃப்ரண்ட்டில் வர்றதுக்கு பதிலாக சைடில் வந்துட்டு இருந்தால் செம்மையாக இருக்கும். 75 போயிடுச்சு. லெட்ஸ் 80 போதா பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கைஸ்? எவ்வளோ ஸ்பீடு இதால் போக முடியும்? நமக்கு இன்னும் 2 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அது வரைக்கும் நம்ம அதை டெஸ்ட் பண்ணலாம். ஐ திங்க் 75 தான் நினைக்கிறேன். எஸ், 75 தான். அதுக்கு மேலே நம்ம எதிர்பார்க்க முடியாது. 75 வந்து ஒரு மாதிரி வேறு லெவல் தான் நான் சொல்லுவேன். எனக்கு ஒரே ஒரு நாள் இந்த ட்ரெயினை கரெக்டாக இப்போ வந்து நான் நார்மல் ட்ரெயினை ஓட்டுற மாதிரி கரெக்டாக அதை ஸ்லோ டவுன் பண்ணி நான் நிறுத்தணும்னு ட்ரை பண்ணுறேன். லெட்ஸ் சி.
பர்ஃபெக்டாக ஸ்லோ டவுன் பண்ணியிருக்கேன். தேர்ட்டியில் மெயின்டைன் பண்ணி ஸ்டேஷன் என்ட்ரு ஆகணும். லெட்ஸ் see guys. இது வரைக்கும் இதை நம்ம பார்க்கவே இல்லையே. இங்கே எதுவும் புகை வரல, எல்லாமே ஃப்ரண்ட்ல தான் வருது. நெக்ஸ்ட் சிக்னல் நமக்கு ஆப்வியஸ்லி ரெட்டு வேறு. ஒரு பியூட்டிஃபுல்லான ஜேர்னி அப்படின்னு நான் சொல்லுவேன். என்றைக்குமே வந்து நம்ம அந்த என்ன தான் நம்ம ட்ரெயின் ஓட்டினாலும் இந்த விசிலுக்கு வந்து ட்ரெயின்னாலே இந்த விசில் தானே கைஸ். ட்ரெயின்னாலே இந்த விசில் தான். இந்த ரயில்வேஸ்னு நினைக்கும் போது நம்ம எல்லாருக்கும் இந்த விசில் தான் ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு வந்து நமக்கு இது வந்துருக்கு. நான் இதில் ஹை ஸ்பீட் ட்ரெயின்ஸு 200 கிலோமீட்டர் ஸ்பீட் போகிற ட்ரெயின்ஸ் எல்லாம் ஓட்டியிருந்தாலும் என்னுடைய ஃபேவரட் அப்படின்னா நான் வந்து நிஜமாக இதை தான் சொல்லுவேன். அவ்வளோ என்ஜாய் பண்ணி இதை விளையாட முடிஞ்சது என்னால். அண்ட் பார்க்குற நீங்களும் வந்து இந்த ஸ்டீம் இன்ஜினை வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் பிரேக் போட ஆரம்பிப்போம், ஏன்னா நமக்கு ரெட் சிக்னல் வேறு இருக்குது. அண்ட் கடைசி பிளாட்ஃபார்மும் உள்ளே வந்தாச்சு. அண்ட் ஆப்வியஸ்லி இதுதான் இந்த லார்ஜ் எலக்ட்ரான் என்னது கேஸ் புரியலையே, என்னதுன்னு தெரில. ஆனால் இது பண்ணி விட்டேன். இது எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு தான் தெரில. ஓ மை காட், ட்ரெயின் கிளம்பிருச்சு கைஸ். நான் ஏதோ பண்ண போய் ட்ரெயின் கிளம்பிடுச்சு. ஸோ ஆப்வியஸ்லி இதுதான் இந்த ட்ரெயினோட ஒரு எண்டு ஜேர்னி. லெட்ஸ் see இதை வந்து நான் டிட்டாச் பண்ண முடியுமா அப்படின்றத நான் பார்க்குறேன். இந்த ஐ திங்க் முடியும். ஆனால் நான் வந்து எதுக்கோ சேஃபாக முதல்ல ஏறி டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மிஷினை முடிச்சுக்கிறேன். எஸ், ஸோ இந்த கேமை வந்து நீங்கள் என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்றத நான் வந்து நம்புகிறேன். மீண்டும் இந்த மாதிரி இன்னொரு ட்ரெயின் சிமுலேட்டர் வீடியோவில் வந்து நான் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.